கண்டிப்பாக பட்டலந்தை வதமுகாம் என்றது நேற்று நடக்கவில்லை. இது முன்னைய எமது அரசாங்கங்கள் அன்றைய காலத்தில் போராட்டம் நடைபெற்ற காலத்தில் நடைபெற்று கொண்டிருந்த போது எமது அரசாங்கம் அன்று இல்லை. எமது இளைஞர்கள் அன்றைய அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்து போராட்டம் செய்த தருணத்தில், மக்களின் உரிமைகளுக்காக போராடிய தருணத்தில் அன்றைய அரசாங்கங்கள் எம்மை ஒடுக்கியது. ஏனென்றால் உரிமைகளுக்காக குரல் எடுப்பவர்கள் தமது அதிகார வர்க்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும் போது, முதலாளித்துவ வர்க்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும் போது சாதாரண மக்களை சிறையில் அடைத்து அநியான முறையில் அன்றைய ரணில் அரசாங்கம், ரணில் விக்ரமசிங்க அதுக்கு தலைமை தாங்கியிருந்தார் என்பதை இன்று அறிய கிடைக்கிறது. அந்த அன்றைய காலத்தில் அதற்கான விசாரணை ஒன்று நடைபெற்றது. அதை மூடி மறைக்கும் விதமாக அன்றைய அரசாங்கத்திற்கு போது செயற்பட்டது. இன்று அது ரணில் விக்ரமசிங்கவின் ஊடகத்தில் கேள்வி கேட்ட தருணத்தில் இது ஒரு பூதாகரமான பிரச்சனையாகி இன்று பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில் அப்படின்னு கொண்டு வந்து பாராளுமன்றத்தின் ஊடாக இதற்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு வெகு சீக்கிரம் இருக்கும். ஏனென்றால் இலங்கையில் எங்கு பார்த்தாலும் மனித புதைகுழிகள் தான் இருக்கின்றன. ஏனென்றால் முன்னைய அரசாங்கங்கள் மக்களை பிரித்தாண்டு தாங்கள் விளையாடின. வடமாகாணத்திலும் பல மனித புதைகுழிகள் இருக்கிறது. வடமாகாணத்திலும் ஆயுத போராட்டத்துக்கு தள்ளுவதற்கு காரணமே இந்த ரணில் விக்ரமசிங்க தான். யாழ்ப்பாண மக்கள், தமிழ் மக்களும் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற வகையில் ஏன் அவர்கள் ஆயுதம் தூக்குவதற்கு தள்ளப்பட்டார்கள்? 83ஆம் ஆண்டு கலவரம், அதே நேரம் யாழ்ப்பாண நூலகம் எரிப்பு, அதே நேரம் தமிழ் மக்களுக்கு வாக்கின் மீது இருந்த நம்பிக்கையை செயலிழக்க வச்சது இதே ரணில் விக்ரமசிங்க தான். ரணில் விக்ரமசிங்க மாவட்ட அபிவிருத்தி தேர்தல் மூட்டம் வாக்குப்பெட்டிகளை திருடியது நிமித்தமாக அதன் மீது தமிழ் மக்களுக்கு வாக்கின் மீது இருந்த நம்பிக்கையை செயலிழக்க வைத்து யாழ்ப்பாண நூலகத்தையும் எரித்ததன் நிமித்தமாக தமிழிளைஞர்கள் ஆயுத முனைக்கு தள்ளப்பட்டார்கள். கடைசியாக அவர்களது வாக்கின் மீது இருந்த நம்பிக்கையை செயலிழக்க நிமித்தமாகத்தான் தமிழ் மக்கள் ஆயுத முனைக்கு தள்ளப்பட்டார்கள். வட்டலந்தை வதை முகாம் மாதிரி வடபகுதியிலும் ஆயுத முனைக்கு தள்ளப்பட்டு பல இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அது தமிழ் இளைஞர்கள் மட்டுமில்லை, நாங்கள் நினைக்கிறோம் சிங்கள இளைஞர்களும் இதில் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் ஊடாக சிங்கள இளைஞர்கள் இது ரெண்டையும் நாங்கள் ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது. வட்டலந்தை வதை முகாம் மட்டுமில்லை, நான் பாராளுமன்றத்தில் கூறியிருக்கிறேன், யாழ்ப்பாண நூலகம் எரிப்புக்கான நீதியான விசாரணை ஒன்று பெற்றுக் கொடுக்க வேண்டிய தடப்பாடு இருக்கிறது. யாழ்ப்பாண நூலகம் எரிப்பின் நிமித்தமாகத்தான் தமிழ் மக்கள் பாரியளவு ஆயுத போராட்டத்துக்கு தள்ளப்பட்டார்கள். அவர்களது இதயத்தையே ரணில் விக்ரமசிங்க எழுதியிருக்கிறார். அன்றைய காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தார். யாழ்ப்பாணத்தில் நின்றதாகவும் தகவல்கள் இருக்கிறது. இதற்கான பூரண விசாரணை ஒன்று எதிர்வரும் காலத்தில் பாராளுமன்றத்தின் ஊடாக நம்பிக்கையில் பிரச்சனை ஒன்று கொண்டு வந்து அதற்கான விசாரணையை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம். கண்டிப்பாக எம்மை பொறுத்த வரைக்கும் இன்று பூதாகரமாக இருக்கிறது. தேர்தல் வேட்புமனுக்கள் பலருக்கு நிராகரிக்கப்பட்டுள்ளதனால் குழம்பி போயிருக்கிறார்கள். எமது கட்சிக்கும் எமது அமைப்புக்கும் எமது தேர்தல் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. 2 தொகுதிகளில், மதவாட்சி தொகுதிகளில் எமது தேர்தல் மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஒரு ஜேபியின் கையெழுத்து இல்லாமல். அதே நேரம் இன்னொரு தொகுதியிலும் இதே பிரச்சனை ஒன்று ஏற்பட்டுள்ளது. இது நாங்கள் சட்டத்தை சுயமாக இருக்கிறோம். தேர்தல் திணைக்களம் அதற்கான முடிவுகளை எடுக்கும். சட்டத்தை அவர்களுக்கு உரிமை ஒன்று, அவர்களுக்கு ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் சட்டத்தை நாடுவதற்கான பூரண உரிமை இருக்கிறது. தேர்தல்களை நடத்துவதோ இல்லையோ தேர்தல் திணைக்களம்தான் முடிவெடுக்க வேண்டும். தேர்தல்களில் எமது அரசாங்கம் தலை போடுவதில்லை. தேர்தல்களை வெகு சீக்கிரமாக நடத்துவதற்கு பூரணமான ஆதரவை எமது அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கும். ஏனென்றால் முன்னைய அரசாங்கங்கள் மாதிரி நாங்கள் தேர்தல்களை பிற்போடுவதற்கு சூழ்ச்சிகள் செய்பவர்கள் இல்லை. கண்டிப்பாக தேர்தல் நடக்கும் என்றே நம்புகிறோம். நியாயமான முறையில் தேர்தல் திணைக்களம் நடந்திருக்கும் என்று பூரண நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பாக தையிட்டி விகாரை என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது எம்மை பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் தையிட்டி விகாரை என்பது அந்த இடத்தில் உண்மையாகவே அந்த மக்களை கூறுகிறார்கள். தையிட்டி விகாரை ஒன்று இருந்ததாகவும், ஆனால் அது இன்று மக்களுடைய காணியில் கட்டப்பட்டுள்ளது. அதுதான் பாரியளவு பிரச்சனையாக இருக்கிறது. எம்மை பொறுத்தவரையும் மக்களுடைய காணியை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதே எமது நிலைப்பாடு. அதற்கான சட்ட நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் பலப்படுத்தப்படும் போது, சட்டம் ஒழுங்காக இயங்கும் பட்சத்தில் இதற்கான விசாரணைகள் சட்டத்திற்கூடாக நிலைநாட்டப்படும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். எதிர்காலத்தில் சட்டத்தை சிறந்த முறையில் சுயமாக இயங்கும் பட்சத்தில் இதற்கான நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். மக்களுடைய காணிகளை மக்களுக்கே நாங்கள் வழங்குவோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் காணி உரிமையாளர். இதில் போராட்டம் போயா தினத்தில் நடத்தி கொண்டு வந்தாங்க. போராட்டம் பலப்பெற்ற நிலையில் அரசாங்கம் அடுத்த கட்ட நடவடிக்கை செல்ல முடியாத சந்தர்ப்பத்தில் 20ஆம் தேதி எங்களை கொழும்புக்கு அழைச்சி அமைச்சர் யாழ்ப்பாணம் பிறகு தர உள்ள அமைச்சர் கொழும்புக்கு எங்களை அமைச்சு
அழைத்து இந்த விடயம் சம்பந்தமாக ஆராய்ந்த பௌத்த சாசன அமைச்சர் அவற்றை அலுவலகத்தில் வச்சு எங்களுக்கு ஒரு மக்கள் சந்திப்பு ஒன்று ஏற்படுத்தியிருந்தார். அதில் வந்து தெளிவாக சொல்லியிருந்தபடியும் மக்களுடைய ஹானி என்ன, மக்களுக்கு கையளிக்கப்பட வேண்டிய என்பது எங்கள் அரசாங்கத்தின் கொள்கை என்று அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சகல ஆதாரங்கள் உறுதிகள் அனைத்து கோப்பிகளையும் அவர்கள்ட்ட காட்டியிருந்தோம். அதற்கிணங்க அவர் சொல்லியிருந்த விடயம் இது வந்து தங்கண்டு அமைச்சுக்கு மட்டும் பொறுப்பான விடயம் அல்ல, காணி அமைச்சுக்கும் பொறுப்பான விடயம். ஆகையால் அவர்களும் இந்த விடயம் சம்பந்தமாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்குரிய முடிவு வந்து கூடிய எவ்வளவு விரைவில் எடுத்துத்தரப்படுமோ அந்த நேரத்தில் தரப்படும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அதே அரசாங்கம் ஒருத்தருக்கும் யாருக்குமே தெரியாமல் கள்ளத்தனமாக இதில் இந்த ஒரு புத்த சிலை ஒன்றை அமைச்சு அதை திறப்பூடாக செய்கிறது என்றது மனவருத்தத்துக்குரிய விடயம். இதில் வந்து இன்னும் மக்கள் வந்து இதை உணராட்டிக்கு இன்னும் பல விடயங்கள் இதே மாதிரி தான் நடக்கும் என்றதை தெரிவித்துக்கொண்டு இந்த போராட்டத்துக்கு சகல மக்களையும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்ளும். உச்சம் பெற்ற எல்லாரும் சகல அமைப்புகள் அதுக்கு ஆதரவு வந்து ஒரு சமூக பிரச்சனை, பொதுமக்களோட பிரச்சனை அதை மாற்றப்பட்டதற்கு இணங்க அமைவாக அரசாங்கம் வந்து ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டு எங்களை வந்து கதைப்பதற்கான சந்தர்ப்பம் ஒன்று வழங்கியிருந்தார்கள். அதை எட்டி நாங்கள் 20ஆம் தேதி கொழும்புல போய் பௌத்த சாசன அமைச்சரோட அவரோட கலந்துரையாடல் காணி உரிமையாளர்கள் மேற்கொள்ளப்பட்டது. அதில் வந்து அவர் சில விடயங்களை சொன்னார். கடந்த அரசாங்கத்தில் அவங்க இருக்கும்போது செய்யப்பட்ட விஷயம், நாங்கள் இதுக்கு ஒரு தீர்வு தருவோம் என்று சொல்லி ஒரு 100% நம்பிக்கையை எங்களுக்கு ஏற்படுத்தி நாங்கள் வந்து 2 நாளாக இல்லை, அதுக்கிடையில் இந்த பில்டிங்கை ஒரு புது பில்டிங் ஒன்றை கட்டி ஒரு கட்டடத்தை அமைச்சு அதை திறந்திருக்கிறதுன்றது எங்களுக்கு மன வருத்தத்தையும் அவங்கள இருக்கிற நம்பிக்கையும் வந்து குறைச்சி கொண்டு போகுது வழியே. இது வந்து அவங்க எப்படி ஒரு தீர்வு தரப்புறாங்கன்ற ஒரு திட்டத்தை வந்து தெளிவாக இன்னும் இதுவரைக்கும் தெரியாதுன்றது எங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்காது. அதை நாங்கள் வந்து அவைக்கு சில விஷயம் தெரியாதுன்றதுல நாங்கள் அவைக்குரிய ஆதாரங்களை நாங்கள் கொடுத்துனாங்க. கடந்த காலங்களில் இருந்த பிரேச வேலை வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அதற்குரிய கடிதங்கள் அனுப்பப்பட்டு அந்த கடிதங்களுக்குரிய பதில் கடிதங்கள் கூட ஜனாதிபதி செயலகம் பிரதமர் செயலகத்திலிருந்து தடுத்த நிறுத்த சொல்லி இந்த கடிதத்தை வந்து தற்காலிகமாக நிறுத்தி அதுக்குரிய ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லி அங்கிருந்த அறிக்கையாக வந்ததை கூட பொருட்படுத்தாமல் ராணுவத்தின் அனுமதியோட ராணுவத்தின் பங்களிப்போட இந்த வேலையை கட்டி மேலும் கட்டிடங்களை இதில் கட்டி கொண்டு போறது வந்து ஒரு கீழ்த்தரமான செயல் என்றதை தான் நான் இதில் கூறிக்கொண்டு மற்ற வந்து இதுக்குரிய நடவடிக்கைகள் வந்து எங்களுக்கு ஒரு திருப்திகரமாகவே சொன்னது. இது வந்து 2-3 மாதங்கள் டைம் தாங்கும், நாங்கள் ஆட்சிக்கு வந்து இவ்வளவு காலம் தானே ஆகுது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த ஆட்சிக்கு வந்தது இவ்வளவு காலம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற மொழியை இந்த காலத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய இதுகளை வந்து தவறப்பட்டு கொண்டு அவைகளும் ஒரு இக்கட்டான நிலைக்கு உள்வாங்கப்பட்டு வெங்கலையும் ஒரு இக்கட்டான நிலைக்கு ஏற்படுத்தியிருக்கோம்ன்றதுதான் உங்களை அழைத்து பேசி 3 நாட்களுக்குள்ளேயே புதிய கட்டம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். தொடர்ச்சியாக நீங்கள் பேச்சுவார்த்தையில் அவங்க போயிட்டீங்க அரசாங்கம் இல்லை, அவங்கள ஒரு சுமூகமான முறையில் எங்களுக்கு இது இல்லாமல் ஒரு நம்பிக்கையான இதை வெளிப்படுத்தணும். நம்பிக்கையான ஒரு இதுகள் தீர்மானம் எடுக்காம தொடர்ச்சியாக கதைக்கணும்ன்றது வந்து போராட்டங்களை தடுக்கிறதுக்கும் வேற எலெக்ஷன்களில் வேற சரிவுகளை ஏற்படுத்துறதுக்கும் தான் இதாண்டின மொழியை நம்பிக்கையான இது வரும் பட்சத்தில் நாங்கள் அவையோட கதைக்கிற சம்பந்தமாக இருக்கு.